தற்பொழுது அதிமுக வேட்பாளர்கள் உள்ளாட்சி தேர்தலில் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகிறார்கள். இப்பொழுது கோவையில் நம்முடைய செய்தியாளர்கள் கோவையில் அதிமுக உறுப்பினர்கள் தங்களுடைய வேட்புமனுவினை தாக்கல் செய்து வருகிறார்கள். திருச்சி பகுதியிலும் கூட அதிமுக வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் கேட்கலாம். விஜயகோபால், சொல்லுங்க, அதிமுக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார்கள். யார் யாரெல்லாம் அங்க வந்திருக்காங்க? வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கு? நேசராஜ், உங்களுடைய தகவல்களை நீங்க தொடரலாம். தற்பொழுது நம் கோவை மாநகராட்சி ஆணையர் அலுவலகத்தில் இருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா கவுன்சிலர்கள் 79 வார்டு கவுன்சிலர்கள் மாணிக்கு உதவி தேர்தல் நடத்தும் அலுவலகத்தை அவங்க மனு கொடுத்துட்டு இருக்காங்க. தற்போது இங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் அதிமுகவுக்கு ஆதரவாக ஒரு காவடி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த காவடியில முழுக்க முதலமைச்சர் படம் போட்டிருக்காங்க. அதே போல தொண்டர்கள் அதிக அளவு வந்திருக்காங்க. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த 100 வார்டுகளையும் தனித்தனியாக போடப்பட்டிருக்குது. அந்தந்த பகுதியில அந்தந்த கவுன்சிலர்கள் அவங்க போடப்பட்டிருக்காங்க. தற்போது இந்த காவடி எடுத்துட்டு வர்றவங்க நம்ம பாத்துட்டு இருக்கிறோம். தற்போது பாத்தீங்கன்னா இதுல சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு இது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நேசராஜ், இப்போ இந்த வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன? இந்த வேட்புமனு தாக்கல் செய்பவர்கள் இந்தந்த விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற விதிமுறைகள் ஏதாவது இருக்கிறதா? கட்டுப்பாடுகள் ஏதாவது இருக்கிறதா நேசராஜ்? தற்பொழுது இங்க பாத்தீங்கன்னா இவங்க தேர்தல் நடத்தும் அலுவலர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த ரூம்குள்ள போகும்போது 3 பேர் தான் போகணும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா அதிமுகவினர் அதிக அளவு போனங்காட்டி தேர்தல் நடத்தும் அலுவலர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க 3 பேர் வந்தா போதும், மற்றவங்க எல்லாம் வெளியே போங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஒரு சிறு சலசலப்பு ஏற்பட்டது. தற்போது இங்க பாத்தீங்கன்னா இந்த கேமரா இப்போ இவங்க துணை மேயரா இருந்தாங்க தற்பொழுது லீலாவதி உண்ணி, அவங்க இப்போ வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு வந்திருக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா இப்போ லீலாவதி உண்ணி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்க அடுத்ததா இந்த பகுதியில தேர்தல் மனு கொடுக்க வந்திருக்கிறாங்க. நேசராஜ், இப்போ இங்க மொத்தம் அங்க எத்தனை பேர் இருக்காங்க? அதிமுக வேட்பாளர்கள் எல்லாருமே இன்றைக்கு ஒரே நாளில் தாக்கல் செய்ய இருக்கிறார்களா? இது குறித்து சொல்லுங்க நேசராஜ். தற்போது 12:10க்கு அனைத்து அதிமுக கவுன்சிலர்களும் பல்வேறு பகுதியில் அவங்க வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு வர்றாங்க. குறிப்பாக அதிமுகவினர் அவங்க சொல்லும் பொழுது 12:10க்கு தான் நாங்க டைம் ஒதுக்கி இருக்கிறோம். இந்த 12:10க்குள்ள அனைத்து பகுதியிலையும் நாங்க மனு தாக்கல் பண்ணுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதனால இங்க பாதுகாப்பு பணிக்காக கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கிய நிலையில் தற்பொழுது இன்றைக்கு அதிமுக வேட்பாளர்கள் அனைவரும் அவர்களுடைய எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகிறார்கள். கோவையில் தற்பொழுது அதிமுக வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதற்கான நேரடி காட்சிகளையும் தகவல்களையும் எமது செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்டோம்.